வெண்பொங்கல் செய்யலாமா? செய்வோம். அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன். இந்த டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கிற டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி. இதுதான் பச்சரிசி. இந்த டம்ளர் தான் அளவு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் எடுக்கணும் இதுக்கு. பச்சரிசி 1 டம்ளர். இது பாசிப்பருப்பு இதுக்கு ஈக்குவலாக எடுத்தாலும் சரி தான், இல்லை கம்மியாக எடுத்தாலும் சரி தான். ஹாஃப் எடுத்தா ஆமாம். ஆனால் பாசிப்பருப்பு கம்மியாக நல்ல போடணும். தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, சின்ன துண்டு, 1 பச்சை மிளகா, உப்பு, நெய், கொஞ்சம் சமையல் எண்ணெய் கொஞ்சம். இந்த பால் அதாவது இதுக்கு தண்ணி எவ்வளோ போடுறோம் அப்படின்னா மொத்தம் 4.5 கப்பு. அந்த 4.5 கப்பு தண்ணி ஊற்றும்போது அதில் 1 கப்பு இந்த 4.5ல் 1 3.5 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு 1 கப்பு பால் போடலாம். பால் நமக்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தான். நல்லா நம்ம இது மாதிரி ரிச்சு ஜாமான் சேர்க்க அதனுடைய டேஸ்ட்டு கூடும். இல்லை பால் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க பால் போடாமையும் செய்யலாம். வெண்பொங்கல் பால் கட்டாயம் ஊற்றணுங்கிறது கிடையாது. பொங்கல் மாதிரி தான். சக்கரை பொங்கல் சக்கரை போட்டு செஞ்சால் எவ்வளவு நம்ம அதில் கவனம் வைக்கிறோமோ அதே மாதிரி வெண்பொங்கலுக்கும் அந்த பால், முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போது இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி, ஹாஃப் கொஞ்சம் மேலே, அப்போ 4.5 டம்ளர் தண்ணியும் பாலும் சேர்த்து நெய், சமையல் எண்ணெய் போடுங்க. அந்த வேற எண்ணெயோட வாசம் பொங்கலை டாமினேட் பண்ணக்கூடாது. நெய் வாசம் தான் அடிக்கணும் அதில். ஏன் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ பொங்கல் ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் நெய் ஊற்றணும். ரொம்ப நெய் ஊற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சமையல் எண்ணெய். ஆனால் சக்கரை பொங்கலுக்கு எண்ணெய் ஊற்றவே கூடாது, வெறும் நெய் மட்டும்தான். அப்படின்னா தான் அது பெருமாள் கோயில் பொங்கல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெண்பொங்கலை நான் அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு 2 தடவை கழுவியிருக்கேன். இப்போ நான் சொன்னபடி இதில் 3.5 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் ஊற்றுறேன். இதை போட்டு இப்போ இதை வேக வச்சுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு குக்கரை வச்சாச்சு. மூடிட்டு இனி உப்பு போட்டு தான் வேக வைக்கணும் இல்லையா? ஆமாம், உப்பு போட்டு வேக வச்சா நம்ம அடுத்து அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு குக்கர் ஒரு 3 சத்தம் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ வெண்பொங்கலை தாளிச்சிருவோம். வெண்பொங்கலை தாளிச்சிருவோம். முதல்ல நெய் ஊற்றுவோம். நெய்யால் செய்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறையா இதுக்கு ஊற்றுனா பொங்கல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பாதி நெய்யும் பாதி எண்ணெயுமா ஊற்றிக்கிறேன் நான். போதும். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு அது கொஞ்சம் இதாகட்டும். சீரகமும் போட்டுறேன். கையில் வைங்க. நான் சீரகம் போட்டுடுறேன். ஏன்னா சீரகம் பொரியிற நேரத்துக்குள்ளே இது கருகுனாலும் கருகிரும். அதனால் நம்ம சீரகம் பொரியும் போது இதுவும் நல்லா கோல்டன் இதாக இருக்கும். முந்திரி பருப்பும் மிளகும் போட்டேன். இப்போ குக்கர் எவ்வளோ சத்தம் வந்துச்சு உங்களுக்கு? 3 சத்தம், 5 சத்தம் வந்து 5 சத்தம். நல்ல குழைய வேக வைக்கணும். அவ்வளோதான். நல்ல குழைய வெந்தால் பொங்கல் சாப்பிட்றதுக்கு சக்கரை பொங்கலில் உப்பு போட்டு செஞ்ச மாதிரி அவ்வளவு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சு பச்சை மிளகாயும் இந்த இஞ்சியும் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். யார் யாருக்கு எந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குமோ அதை போட்டுக்கிடலாம். இந்த இது வந்துருச்சு. இதை அமர்த்திடுறேன். இதை அமர்த்திட்டு
இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப குழச்சி விடாதீங்க. இது ஏற்கனவே குழைவாக தான் இருக்கும். இதில் கருவேப்பிலை போடுறவங்க, மல்லித்தழை போடுறவங்க போடலாம். நான் இன்றைக்கி எதுவும் போடலை. இது இப்போது சாம்பாரோட வடையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான வெண்பொங்கல் ரெடி. செஞ்சு பார்த்து ரொம்ப ஈஸி டு குக்கு, வெரி டேஸ்ட் டு ஈட்டு. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.